அப்பா பார்த்து சொல்றேன், 5 வயதுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாது. 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானோன்னா அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலைகிறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லிவிட்டேங்கிறேன். அப்புறம் 20 வயசுல போய் அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண கடவுளை ஜூ. அப்புறம் பாருங்க 30 வயசானா சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, அப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். நடக்குதா இல்லையா? மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா திர்றாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வராங்க, எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியும். எப்படி மாறிட்டோம் பத்தியில. அப்புறம் அவனுக்கு 40 வயசு ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஊட்டி பிறந்துருமா, அவங்க படுத்துற பாட்டில் சொல்லுவான் பாரு, ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய, அந்த காலத்துல அவளை வறுமையிலேயே எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறந்த